Hi friends, welcome to CTET Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் பேப்பர் செப்டம்பர் 2016 உள்ளது. இதுல உள்ள சயின்ஸ் கொஸ்டின்ஸை பார்ப்போம். First question, which of the following is not a purpose of conducting practicals or experimental activities in science? So not purpose கேட்டதுனால first option வந்து correct. They help in the scoring higher grades or marks. Next, second question, a few small wax pieces are fixed at nearly equal distance on a flat strip of aluminium. One end of the strip is clamped to the stand and other end is heated. Consider the following statement A and B. A is wax pieces begin to fall one by one in the order of their increasing distance from the flame. B is aluminum strip transfers heat from the end nearest to the flame to the other end. ஸோ இந்த கொஷின் படி அலுமினியம் ஸ்ட்ரிப்பில் என்ன பண்ணுறோம், ஒரு எண்டில் நம்ம வேக்ஸ் என்ன செஞ்சுருக்கோம், ஒட்டி வச்சாச்சு. இன்னொரு எண்டில் என்ன பண்ணுறோம், அதை ஹீட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது என்ன செய்யும், ஒவ்வொரு இதான் என்ன செய்யும், இலகி வரும் இல்லையா, வேக்ஸுங்கிறதுனால. அப்போ இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அலுமினியம் வந்து என்ன செய்யும், ஹீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது வச்சு நமக்கு என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதுல எது வந்து அப்சர்வேஷன், எது வந்து இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுல செகண்ட் ஒன் இஸ் கரெக்ட். ஏ இஸ் அப்சர்வேஷன், பி இஸ் இன்ஃபரன்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். ஸோ கிளாஸ் 7th வந்து ஒரு டீச்சர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன கொஸ்டின் பார்ப்போம். 2 identical cubes of ice are taken out of a refrigerator. One is crushed and other is left as it is. It is noticed that the crushed ice melts faster. What could be the reason? So ஒரு ரெண்டு கியூப் எடுக்கும், ஐஸ் கியூப் எடுக்கிறோம். ஒன்று வந்து க்ரஷ் பண்ணியாச்சு, இன்னொன்று வந்து என்ன செஞ்சிருக்கோம், அப்படியே வச்சிருக்கோம். அப்போ எது வந்து இதில் ஈஸியாக மெல்ட் ஆகும், க்ரஸ்ட் ஐஸ் தான் என்ன செய்யும், ஈஸியாக மெல்ட் ஆகும். ஸோ இது வந்து எந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஹைப்போசிந்தசைசிங். இந்த மாதிரி குழந்தைங்களை சிந்திக்க வைக்கிறது நம்ம என்ன சொல்றோம், ஹைப்போசிந்தசைசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் வந்து இல்லை, ஆப்ஷன் தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின். A teacher of class 7 demonstrate the following activity in the class. என்ன ஆக்டிவிட்டின்னு பார்ப்போம். A leaf is put in a test tube and sprit is poured over it. Then the test tube is put in the beaker half filled with the water and heated till the leaf is discolored. The leaf is then taken out and a few drops of iodine are put on it. The leaf turns blue black in color. After this activity, the teacher gives some questions for the assessment of various indicators of learning. Which of the following would access analysis? ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு லீஃப் எடுக்கிறோம், அதை என்ன செய்யறோம், ஒரு டெஸ்ட் டியூப்ல போட்டுட்டு அதில் ஸ்பிரிட் ஊற்றி என்ன செய்யறோம், ஒரு ஹாஃப் ஃபில்டான பீக்கர்ல வாட்டர் வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணி வச்சிருக்கோம் பீக்கர்ல, அதில் போட்டு என்ன பண்றோம், ஹீட் பண்றோம். அப்படி பண்ணும் போது அதோட லீஃபோட கலர் வந்து என்ன செஞ்சிருது, டிஸப்பியர் ஆயிடுது. அதுக்கப்புறமா என்ன பண்றோம்னா, அதுல அயோடின் சொல்யூஷன் என்ன செய்யறோம், ஊத்துறோம். ஊத்துனதுக்கு அப்புறமா அந்த லீஃபோட கலர் எப்படி மாறுதுன்னா, ப்ளூ பிளாக் கலரா மாறுது. ஸோ இதுக்கப்புறமா இதெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது என்ன, அந்த குழந்தைங்களோட அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் தேர்ட் ஒன். What happens to the color of the leaf when the solution is poured on it? ஸோ அந்த லீஃப்ல அந்த சொல்யூஷன் ஊத்துனதுக்கு அப்புறமா அந்த கலருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம், அந்த கொஸ்டினை கேட்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின். You want your class 6 student to figure out that the property of solubility of a salt in water can be used to separate a mixture of sand and salt. As a supporter of inquiry-oriented pedagogy, you would. இந்த கொஸ்டின் படி எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இன்கொயரி ஓரியன்ட் பெடகாஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம லெசன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே, ஒரு கான்செப்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணும், அவங்களுக்கு எவ்வளவு தூரம் அதை பத்தி ஐடியாஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுட்டு அப்புறமா என்ன செய்யணும், கிளாஸ் இருக்கணும். அதான் இந்த இன்கொயரி ஓரியன்ட் பெடகாஜியோட மீனிங். ஸோ இப்போ நம்ம எதை பத்தி எடுக்க போறோம்னா, சாண்ட் அண்ட் சால்ட்டை பத்தி என்கொயரி பண்ண போறோம். அப்போ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ப்ரொவைட் த மிக்சர் ஆஃப் சாண்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல முதல்ல என்ன கொடுத்துடணும், சாண்ட் அண்ட் சால்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை எப்படி செப்பரேஷன் பண்றது, அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வேஸை கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து வராது.
நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன்ல எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப், முதல்ல நம்ம என்ன பண்ணிடணும், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறமா எப்படி சாண்ட் அண்ட் மிக்சரை செப்பரேட் பண்ணுது அப்படிங்கிறத கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் என்ன செய்யாது, வராது செகண்ட் ஆப்ஷனும். ஸோ தேர்ட் பார்ப்போம். ஆஸ் கொஸ்டின் டு ஹைப்போசிந்தசைஸ் அபவுட் த டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ முதல்ல என்ன செய்யணும், குழந்தைங்க கிட்ட ஹைப்போசிந்தசைஸ் அவங்களோட மனசுல என்ன இருக்குல்ட்டு நல்லா கேள்வி, அவங்களோட ஞானத்தை தூண்டுற மாதிரி கொஸ்டின்ஸ் நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்கள லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, தேர்ட் ஆப்ஷன்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் தேர்ட் ஒன், இது கரெக்ட். நெக்ஸ்ட் டேக் அ மிக்சர் ஆஃப் சாண்ட் அண்ட் சால்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும். ஸோ டீச்சர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு அதை அப்படியே ஸ்டூடெண்ட்ஸை ரிப்பீட் பண்ண சொல்றது. ஸோ இதுவும் என்ன செய்யாது, வராது. ஸோ ஆப்ஷன் தேர்ட் தான் இங்க கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட், which among the following statements describes the relationship between science and technology? So இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன், science is a broader endeavor, technology is goal oriented and often local specific. ஸோ இதில் என்ன சொல்றாங்கன்னா, சயின்ஸ் வந்து ஒரு எல்லையற்றது, ஆனால் டெக்னாலஜி அப்படி கிடையாது, அது வந்து ஒரு கோல் ஓரியன்டாக இருக்கும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் என்ன செய்யும், டெக்னாலஜியை நிரூவ் பண்ணி அதை பெருசு பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்கே ஆன்சர். நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் பார்ப்போம். டெக்னாலஜி இஸ் எ மோர் கிரியேட்டிவ் ப்ராசஸ் கம்பேர்ட் டு சயின்ஸ். ஸோ சயின்ஸை கம்பேர் பண்ணும்போது அது வந்து ரொம்ப கிரியேட்டிவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெக்னாலஜி. இது ராங் ஒன். நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷனில் சயின்ஸ் இஸ் அ ஏசியன்ட் என்டர்பிரைஸ் பட் டெக்னாலஜி இஸ் ரிலேட்டிவ்லி ரீசெண்ட். ஸோ சயின்ஸுங்கிறது ஒரு பழமையானது, டெக்னாலஜி வந்து எப்படி இருக்கு, ரீசெண்டாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ராங் ஒன். ஃபோர்த் ஆப்ஷன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ப்ரொசீட் இண்டிபெண்ட்லி அண்ட் ஐசோலேஷன் ஃப்ரம் ஈச் அதர். ஸோ சயின்ஸும் இதுவும் என்னது, இண்டிபெண்ட், டெக்னாலஜியும் இண்டிபெண்ட்டாக இருக்கு, ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாதது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், which of the following is not a single flower but a group of flowers? So first option datura, rose, china rose இதெல்லாம் என்னன்னா சிங்கிள் ஃப்ளவர் தான். datura அப்படிங்கிறது நம்ம ஊமத்தை பூ சொல்லுவோம்ல அது. ஸோ சன்ஃப்ளவர் வந்து என்னது, ஒரு குரூப் ஆஃப் ஃப்ளவர். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஃபோர்த் ஒன். நெக்ஸ்ட் ஒன், a bicycle is moving on a straight road at a constant speed. The wheels of the cycle exhibit. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகுது, ஸ்ட்ரைட் ரோடில் போகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வர வேண்டியது என்னென்ன மோஷன்லாம் வரும் அப்படின்னா, ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் சர்க்குலர் மோஷன், டிரான்ஸ்லேஷனல் அண்ட் பீரியாடிக் மோஷன். ஸோ இதில் சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறது, அது பைசைக்கிள் வந்து சர்க்குலர் மோஷன் போகும் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் அப்படிங்கிறது நம்ம பெடல் பண்ணுறோம் இல்லையா, ஸோ பெடல் பண்ணதுனால அதை என்ன செய்யும், இயங்கும். ஸோ அதுவும் என்ன செய்யுது, ஒரு வகையான மோஷன். ஸோ டிரான்ஸ்லேஷன் மோஷனும் அங்கே வரும். நெக்ஸ்ட் இது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் என்ன செய்யுது, போகிறதுனால பீரியாடிக் மோஷன் என்ன செய்யும், இதில் வரும். ஸோ இந்த பைசைக்கிள்னால நமக்கு இந்த 3 வகையான மோஷனும் என்ன செய்யும், அந்த இடத்துல நடக்குது. Suppose you are a farmer living at a place having black soil. If the climate of your region is warm and you want to grow fiber yielding plants in your fields, then which of the following would you prefer? So நம்மளோட இடத்துல black soil இருக்கு, கிளைமேட்டும் என்ன செஞ்சிருக்கு, வார்மா நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து என்ன பிளான்ட்டை வளர்ப்போம் அப்படின்னா காட்டனை என்ன செய்யணும், வளர்க்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் த ஆட் ஒன். ஸோ இதில் 4 ஆப்ஷன் இருக்கு, எம்ப்ரியோ, எக்கு, ஓவியம் அண்ட் கேமிட். இதில் இந்த 3மே என்னதுன்னா சிங்கிள் செல்லுக்கு எக்ஸாம்பிள். எக்கு, ஓவியம், கேமிட்லாம் சிங்கிள் செல். அதே இது எம்ப்ரியோங்கிறது 2 செல் சேர்ந்ததான் நம்ம என்ன சொல்லுவோம், எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் எங்க ஆன்சர், ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃபங்க்ஷன் ஆஃப் சலைவா இஸ் டூ. ஸோ ஒரு சலைவாவோட என்ன ஃபங்க்ஷன், என்ன முக்கியமான அதோட வேலை அப்படின்னா கன்வெர்ட் ஸ்டார்ச் இன்டு சுகர். ஸோ ஒரு ஸ்டார்ச் என்ன செய்யணும், சுகரா மாற்றுறது தான் அதோட வேலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following statement is correct? First option, both inhaled air and exhaled air contain oxygen. So second option la inhaled air does not contain carbon dioxide. Third option la exhaled air does not contain oxygen. Fourth la does not contain carbon dioxide. So இதுல என்னன்னா, நம்ம மூச்சு விடும் போதும் சரி, உள்ள இழுக்கும் போதும் சரி, வெளியிடும் போதும் சரி, ரெண்டுமே இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு அதுக்கப்புறமா ஆக்சிஜன் ரெண்டுமே இருக்கும். ஆனால் நம்ம உள்ள இழுக்கும் போது என்ன செய்யும்னா ஆக்சிஜனோட அளவு அதிகமாக இருக்கும். அதே இது நம்ம எக்ஸ்கேல் பண்ணும் போது ஆக்சிஜனோட அளவு வந்து கம்மியாக இருக்கும். இதுதான் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம ரெண்டும் பண்ணும் போது, மூச்சு விடும் போதும் சரி,
உள்ள இழுக்கும் போதும் சரி எப்பவுமே ஆக்சிஜனோட அளவு வந்து ஏர்ல இருக்கும். அதான் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், Ritu is standing in front of a plain mirror. The distance between Ritu and her image is 10 meters. If she moves a 2 meter forward the mirror, then the distance between Ritu and her image is. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்றோம், ரித்து வந்து இங்கே நிற்கிறாங்கன்னு வச்சுப்போம். இதுலேருந்து அவங்களோட இமேஜுக்கு வந்து எவ்வளவுனா 10 மீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் தான் என்ன செஞ்சிருக்கு, அப்போ மிரர் இருக்கு. இப்போ ரித்து வந்து இதுலேருந்து 2 மீட்டர் என்ன செஞ்சாச்சு, முன்னாடி வந்தாச்சு. ஸோ இது வந்து என்ன சொல்லியிருந்தோம், 5 சொல்லியிருந்தோம் இல்லையா. 10 அப்படின்னா என்ன செய்வோம், இங்கே 5 வரும், அதே மாதிரி இங்கேயும் 5 வரும் இல்லையா. இப்போ அவங்க 2 மீட்டர் என்ன செஞ்சுட்டாங்க, முன்னாடி வந்தாச்சு ரித்து. அப்போ இங்கே ஸோ இப்போ வந்து 2 மீட்டர் முன்னாடி வந்ததுனால இங்கே வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 5 - 2 அப்போ 3 கிடைக்கும். அப்போ இங்கேயும் நமக்கு என்ன வரும்னா 3 வரும் இல்லையா. ஸோ 3 + 3 வந்து நமக்கு 6 மீட்டர் தான் ஆன்சர். நெக்ஸ்ட், next question, you have 3 test tube X, Y and Z, all filled with different solutions. X is filled with sodium chloride, Y is filled with sodium hydroxide, Z is filled with dilute HCl. So on adding 1 drop of phenolphthalein solution to each of the above solutions, you would observe the solution in the test tube burst. So first நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 3 test tube எடுத்தாச்சு. அதில் ஃபர்ஸ்ட்ல சால்ட் போட்டிருக்கோம், ரெண்டாவதுல பேஸ், மூணாவதுல ஆசிட். அதை நம்ம என்ன பண்றோம்னா பினாப்திலின் சொல்யூஷனை விடும்போது நமக்கு என்ன அப்சர்வேஷன் இருக்கும் அப்படின்னா, ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஆன்சர். ரெண்டுமே ஸோ எக்ஸ் இஸ் கலர்லெஸ், அதே மாதிரி ஜெட்டும் வந்து என்னவா இருக்கும், கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஒய் வந்து என்னது, பேஸ். ஸோ அது வந்து என்னவா செய்யும்னா பிங்கா சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட், in your mouth, arrangement of different types of teeth from front to back. So front to back அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரும், இன்சிசர், அப்புறம் கேனைன், அப்புறம் ப்ரீமோலார், அப்புறமா மோலார். ஸோ ஆப்ஷன் 2 வந்து இங்க கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன், in plants and trees, water goes up high due to suction pull. Which of the following phenomena causes this suction pull? அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன். டிரான்ஸ்பிரேஷன் மூலமா தான் என்ன பண்ணுது, அது அப்படியே அந்த வாட்டர்ல என்ன செய்யுது, உறிஞ்சு அப்படியே மேலே அனுப்புது. நெக்ஸ்ட், which of the following is the reproducing part of ginger? So reproducing part of ginger எது அப்படின்னா stem. Next question, liquids are conductors of electricity. Vinegar, sugar solution, salt solution and distilled water. இதில் sugar solutionும் salt distilled water என்ன செய்யாது, கண்டக்ட் பண்ணாது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் தேர்ட் ஒன், ஏ அண்ட் சி. வினிகரும் சால்ட் சொல்யூஷனும் என்ன செய்யணும்னா கண்டக்ட் பண்ணும் எலக்ட்ரிசிட்டியை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆப்ஷன் ஏ வந்து plants can survive for some time even without photosynthesis. B வந்து plants can survive for some time even without respiration. C வந்து photosynthesis and respiration both are essential for the survival of plants. D வந்து photosynthesis and respiration both are simultaneously processed in the plant during daytime. ஸோ இதில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பி தவிர மற்ற எல்லாமே என்ன செஞ்சது தான் கரெக்ட் தான். ஏன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணாமையும் செய்யலாம், அது சர்வே பண்ண முடியும். அதே இது ரெசிப்ரேஷன் இல்லாட்டா என்ன செய்யாது, பிளான்ஸோ அனிமல்ஸ் எதாலையும் என்ன செய்ய முடியாது, சர்வே பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் வந்து இங்கே ஏ, சி அண்ட் டி. ஸோ ஆப்ஷன் 4th வந்து கரெக்ட் இங்கே. Next question, a block of wood is lying at rest on a table. What can be said about the forces acting on it? ஃபர்ஸ்ட்ல வந்து கிராவிடேஷனல் அண்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வராது. எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் ராங்கு. தேர்ட் ஒன் கரெக்ட். there is a pair of balanced forces acting on it. என்ன பேர் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும் அதில், அதுக்கப்புறமா என்ன இருக்குன்னா ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இல்லாட்டா பொட்டென்ஷியல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன செய்யும், இந்த ரெண்டும் அந்த ரெஸ்ட் எடுக்கிற அந்த வுட்டு மேலே எந்த பொருள் ரெஸ்ட் எடுத்தாலும் இந்த ரெண்டு ஃபோர்ஸும் என்ன செய்யும், அதில் அப்ளை ஆகும். நெக்ஸ்ட், which type of a leaf pattern, either leaf venation and root type are present in bamboo?
பேம்பிள் என்ன டைப் ஆஃப் ரூட் இருக்குன்னா ஃபைப்ரஸ் ரூட் இருக்கும். ஸோ அதோட வெனேஷன் வந்து என்ன அப்படின்னா parallel venation. So option second வந்து இங்க correct. Next one, which of the following facts is not correct about magnets? Magnets பத்தி எது இங்க ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். First, magnetic field lines originate from north pole to south pole. அது correct. Next, attraction is square test of magnetism. So attraction வந்து அது வந்து டெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா? ஸோ இதுதான் எனது அதோட ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்ப்போம். லைக் போல்ஸ் ஆர் ரிப்பல் ஈச் அதர். கரெக்ட். நெக்ஸ்ட் அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ராங்கர் தேன் அட் த போல் ஆஃப் பார் மேக்னெட். ஸோ ஒரு பேர் மேக்னெட்ல போல்ல தான் என்ன செஞ்சிருக்கும் அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ அதுவும் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் செகண்ட் ஒன் தான் இங்கே ராங். நெக்ஸ்ட் ஒன் மேட்ச். மேட்ச் பார்ப்போம். அயோடின். அயோடின் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஊன்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். மெர்க்குரி தெர்மாமீட்டர்ல என்ன செய்யறோம் யூஸ் பண்றோம். அலுமினியம் ஃபுட் பேக்கிங்க்கு என்ன செய்யறோம் யூஸ் பண்ணுவோம். குளோரின் வந்து வாட்டர் பியூரிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆன்சர் வந்து A2. So answer is option third one correct. Next question, select the true statement from the following. Melamine is a thermoplastic whereas backlight is a thermosetting plastic. இது வந்து wrong one. ஏன்னா மெலாமைனும் சரி பேக்லைட்டும் சரி ரெண்டுமே தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக் தான். ஸோ ஆப்ஷன் தேர்ட் வந்து இங்க கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன் 85 to 87 வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸ் இந்த பேராகிராஃப்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ a teacher of class 8 demonstrate the following activity in her class. The teacher take a small amount of sulfur in a spoon and burns it. She then puts the spoon into a tumbler with the lid to ensure that a gas produced does not escape. After a few minutes, she add water to the tumbler. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டீச்சரும் என்ன செய்யறாங்க ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சல்ஃபரை ஸ்பூன்ல எடுத்துட்டு அதை எரிக்கிறாங்க. எரிக்கும் போது அந்த கேஸ் என்ன செய்யக்கூடாது எஸ்கேப் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர்ல என்ன பண்றாங்க க்ளோஸ் பண்ணி வச்சிடறாங்க. அதுக்கப்புறமா அதை என்ன பண்றோம்னா அந்த கேஸ்ல என்ன செய்யறோம் கொஞ்சம் தண்ணி விட்டு என்ன செஞ்சிட்டோம் அதை கலந்துடுறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு ஆன்சர் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யுது சல்ஃபர் வந்து எது கூட ரியாக்ட் பண்ணுதுன்னா ஆக்சிஜன் கூட என்ன செய்யுது ரியாக்ட் பண்ணுது. பேன் ஆகுது இல்லையா, அதனால நம்ம ஆக்சிஜன் போடுறோம், சல்ஃபர் டை ஆக்சைடு கிடைக்கும். ஸோ அந்த எவால்வேட் ஆகிற கேஸ் வந்து என்னது சல்ஃபர் டை ஆக்சைடு. அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு நம்ம எது கூட வந்து நம்ம டிசால்வ் பண்றோம் அப்படின்னா வாட்டர் கூட என்ன செய்யறோம் டிசால்வ் பண்றோம். அப்படியே டிசால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து சல்ஃபரஸ் ஆக்சைடு வந்து கிடைக்கும். அதோட ஃபார்முலா வந்து H2SO3. ஸோ இதுதான் நமக்கு ஈக்குவேஷன். நம்ம பண்ணதுலேருந்து நமக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன். இப்போ அதுலேருந்து நம்ம என்ன செய்வோம் கொஸ்டின்ஸ் எப்படி வருது கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ப்ளூ அண்ட் ரெட் லிட்மஸ் பேப்பர்ஸ் ஆர் புட் இன் டு த டம்ளர். ஸோ நமக்கு கிடைச்சிருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஆசிட் கிடைச்சிருக்கு. ஸோ எந்த பேப்பரை போட்டால் எப்படி சேஞ்ச் ஆகும் ஆசிட்னால ப்ளூ லிட்மஸை நம்ம போட்டால் என்னவாகும்னா நமக்கு ரெட் லிட்மஸ் பேப்பராக நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும். கரெக்டா? ஸோ ஆப்ஷன் வந்து செகண்ட் ஒன் தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட், இந்த above demonstrate activity which substance is formed when sulfur dioxide is dissolved in water. ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு டிசால்வ் பண்ண நமக்கு என்ன கிடைச்சது சல்ஃபரஸ் ஆசிட் வந்து கிடைச்சது. நெக்ஸ்ட், which of the process skills can be promoted through the above activity. ஸோ இப்போ நம்ம பார்த்த ஆக்டிவிட்டியில் நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கும் அப்படின்னா அப்சர்வேஷன், கிளாசிஃபிகேஷன் அண்ட் இன்ஃபரன்ஸ். கிளாசிஃபிகேஷன் எப்படி வரும்னா இது ஆசிடா பேஸான்னு என்ன செய்யறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸிஃபை பண்ணதுனால இது கிளாசிஃபிகேஷன் வரும். அப்புறம் இன்ஃபரன்ஸ் அண்ட் அப்சர்வேஷன் வழக்கம் போல உள்ளது அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வர்றதுனால அதுவும் வரும். Next question, a science teacher asked his students to put 2 drops of oil and sugar solution on a flat surface. She then asked them to tilt the surface and observe the order in which the drops reach the bottom. Which property of the liquids in the teacher trying to bring to the students' attention through this activity? So, ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் டைல்ஸ் நம்ம எடுத்துப்போமே, டைல்ஸ்ல நம்ம என்ன செய்யறோம் ஆயில் விடுறோம், அதுக்கப்புறமா என்ன செய்யறோம் சுகர் சொல்யூஷன் விடுறோம். அதை என்ன செய்யறோம் அதுக்கப்புறம் டில்ட்னா சாய்க்கிறோம். சாய்க்கும் போது எது வந்து சீக்கிரமா வரும் சுகர் சொல்யூஷன் சீக்கிரம் வந்துடும், ஆயில் வந்து ஸ்லோவா வரும். ஸோ இது மூலமா அந்த டீச்சர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அந்த லிக்விட்ஸோட விஸ்காசிட்டியை பத்தி என்ன செய்யறாங்க
சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் ஒன், you find that many of your class 6 students believed that a raw material for plants grow comes only from the soil. Which among the following would be the most appropriate strategy to counter this idea? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிளாஸ் 6 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, பிளான்ட்ஸ் வந்து வளருது சாயிலேருந்து மட்டும்தான், சாயிலேருந்து கிடைக்கிற ரா மெட்டீரியல்ஸ் மூலம் மட்டும்தான் அதை என்ன செய்யுது, க்ரோத் ஆகுது அப்படிங்கிறத நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து தவறானது. அப்போ இந்த ஐடியாவிலேருந்து அவங்கள மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நல்ல பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஃபோட்டோசிந்தசிஸ் பற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வராது. செகண்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டீட்டெயிலாக நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் பற்றி என்ன செய்யணும், எக்ஸ்பிளைன் பண்ணும், அதில் உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் என்ன செய்யணும், அதில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வராது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரொவைட் த ஸ்டூடெண்ட்ஸ் வித் அ மணி பிளான்ட் இன் வாட்டர் அண்ட் ஆஸ்க் தெம் டு அப்சர்வ் இட்ஸ் க்ரோத் அண்ட் மேக் அ இன்ஃபரன்ஸ். ஸோ இது வந்து நம்ம என்ன செய்யலாம், பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் தேர்ட் வந்து இங்கே கரெக்ட். நம்ம மணி பிளான்ட்டுக்கு வந்து என்ன தேவை, சாயில் அவசியம் அப்படிங்கிறது கிடையாது, அது வாட்டர் மூலமாகவும் என்ன செய்யும், க்ரோத் ஆகும். ஸோ இதை வச்சு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ரா மெட்டீரியல்ஸ் சாயிலேருந்து மட்டும்தான் அதுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத தப்பு அப்படிங்கிறத அவங்க என்ன செஞ்சுப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த கிரைட்டீரியன் ஆஃப் ப்ராசஸ் வேலிடிட்டி த சயின்ஸ் கரிக்குலம் ரெக்யூர்ஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ஃபோர்த் ஒன், the learners should be engaged in the process that lead to generation of scientific knowledge. Criterion of process அப்படின்னா அது மெஷர் பண்ணுறது, சயின்ஸோட கரிக்குலமை எது மூலமாக வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, லேர்னர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, அவங்களோட சயின்டிஃபிக் நாலேஜ் வச்சு அவங்களோட ஜென்ரேஷனை எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, எப்படி என்கேஜாக இருக்காங்க, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த சயின்ஸ் கரிக்குலமை நம்ம மெஷர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம வந்து 5 செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து என்ன செஞ்சிட்டோம், பார்த்து முடிச்சிட்டோம். இது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும், சயின்ஸ் கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்தது. இப்போ நம்ம பார்த்த கொஷின்ஸ் வந்து ஒரே எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் இருந்துச்சு. ஸோ நம்ம எல்லா டைப்லையும் என்ன செஞ்சு வச்சுக்கலாம், படித்து வச்சுக்கலாம். ஸோ அது நமக்கு இப்போ வேற அனாலிசிஸ் மூலமா இல்லை ரீசனிங் பண்ணுற மாதிரி ஹைப்போதேசிஸ் கொஷின்ஸ்லாம் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த புல்லட்டின்ல அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப டஃப்பாக இருக்காது அப்படின்னு நம்மளால சொல்லவும் முடியாது. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். சயின்ஸ் மேஜரில் உள்ளவங்க வந்து ஈஸியாக ஓரளவுக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். அதே மேக்ஸ் மேஜராக இருந்தனா நீங்கள் நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். எல்லா இந்த மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு நம்ம அந்த புக்கில் என்சிஆர்டி புக்கில் இருக்கும், அதெல்லாம் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணுவோம். அதுலேருந்தும் என்ன செய்வாங்க, கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்படிங்கிறதுக்கு இந்த கொஷின் பேப்பர் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன செய்யலாம், இப்போ 5 செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா, இதுக்கப்புறமாவும் இன்னும் கொஷின்ஸ் இருக்கு, அதை வந்து நம்ம லேட்டராக பார்க்கலாம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சைக்காலஜி பற்றி நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சைக்காலஜிக்கு பேஸ் பண்ணி வர அந்த பேப்பர் 1 and 2ல உள்ள கொஷின்ஸை ஒரு 5 செட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தமிழுக்கு போகலாம். அடுத்து இன்னொரு கொஸ்டின் பேப்பர்ல மீட் பண்ணுவோம். இது உங்களோட சீட்டட் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.